எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நாம் வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்குறோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னதுன்னா, அதாவது ஒரு நார்மல் ப்ரோக்ராமுக்கும் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நார்மல் ப்ரோக்ராமில் நீங்கள் ஒரு 10 லைன் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 லைனில் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 லைன் கொடுக்குறேன்னா 10 லைனுமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? பட் இன்கேஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வர்ற சமயத்தில் இப்போ ஒரு லைனில் வந்துட்டு நீங்கள் கண்டிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகேங்களா? ட்ரூ அப்படின்னா அந்த பிளாக்கு ட்ரூ பிளாக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? இன்கேஸ் அந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு லைன் நம்பர் 5 கொடுக்குறீங்க. லைன் நம்பர் 5ல் ஒரு கண்டிஷன் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா லைன் நம்பர் 6க்கான கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எக்ஸிக்யூட் பண்ணும். இன்கேஸ் வந்துட்டு 5வது கண்டிஷனில் ஃபால்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இந்த 6வது லைனை விட்டுட்டு அடுத்த பிளாக்கு, ஓகேங்களா, 7வது பிளாக்கு இருக்குன்னா 7வது பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் வச்சு டிசைட் பண்ணும் எந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு. ஓகேங்களா? அப்போ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னன்னா, இஸ் சேஞ்ச் தி நார்மல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஒரு நார்மல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ப்ரோக்ராமை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியதான் வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரெண்டாவது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லூப்பிங் அல்லது ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டிசைட் பண்ணும் எந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் வந்துட்டு சிம்பிள் இஃப், அதுக்கப்புறம் இஃப், எல்ஸ், இஃப் எல்ஸ் இஃப், எல்ஸ், அதுக்கப்புறம் நெஸ்டட் இஃப், ஸ்விட்ச் கேஸ், இந்த மாதிரி 5 இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு சிம்பிள் இஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிம்பிள் இஃப்ல இஃப் கண்டிஷன், இங்கே ஒரு கண்டிஷன் எழுதுகிறோம். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னா இந்த ட்ரூ பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து ட்ரூ பிளாக் கோடுன்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இந்த ட்ரூ பிளாக் கோடு எக்ஸிக்யூட் பண்ணும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த பிளாக்குள்ளார போகாது, இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? இதை சிம்பிள் இஃப்னு சொல்லுவோம். சரியா? ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு எலிஜிபிள் டு ஓட் இப்படி எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஒருத்தங்க வந்துட்டு எலிஜிபிள் டு ஓட். ஸோ ஒருத்தருக்கு ஓட்டுக்கான எலிஜிபிள் என்னன்னா அவருடைய ஏஜ் வந்துட்டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18, 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் அவர் என்ன பண்ண முடியும், எலிஜிபிள் டு ஓட் இல்லையா? ஸோ இதான ஒருத்தர் ஓட்டுக்கான ஏஜ் என்ன வரும், 18 அண்ட் அபோவ் இருந்தால் அவர் எலிஜிபிள் டு ஓட். இதை ப்ரோக்ராமில் எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ், இப்போ நான் வந்துட்டு இதை வந்துட்டு சிம்பிள் இஃப்னு கொடுத்துட்றேன். இங்கே வந்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் எழுதிடுவோம். இன்ட் ஏஜ்னு டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ இந்த ஏஜுக்கு இன்புட் வாங்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கேனர் கிளாஸை நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கேனர் கிளாஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இம்போர்ட், இது வந்து யூட்டில் பேக்கேஜில் இருக்கும். ஸ்கேனர் கிளாஸ் ரன் டைமில் நம்ம இன்புட் வாங்கணும்னா இந்த ஸ்கேனர் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிக்கலாம் முதல்ல.
இப்போ நம்ம இந்த இடத்துல if age greater than or equal to 18 இப்படி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், system.out.println eligible to vote பிரிண்ட் பண்ணுறோம். இதை சேவ் பண்ணிட்டு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் கம்பைல் பண்ணலாம். சிம்பிள் if டாட் ஜாவா ஏஜுக்கு இன்புட் வாங்கணும் இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு system.out.println enter the age. ஓகே, s equal to சரி age equal to s டாட் ஸ்கேனர் கிளாஸில் இன்டிஜர் இன்புட் வாங்குறதுக்கு நெக்ஸ்ட் இன்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட். இப்போ நம்ம இங்கே கம்பைல் பண்ணுவோம். ஸோ நோ எரர், ரன் பண்ணுறேன். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு 25 கொடுக்குறேன். 25 இப்போ ஏஜ் இந்த 25ங்கிறது இந்த ஏஜில் வாங்கிக்கும். 25 greater than or equal to 18 ட்ரூ இல்லையா, அப்போ எலிஜிபிள் டு ஓட்டுன்னு பிரிண்ட் ஆகுமா, எலிஜிபிள் டு ஓட்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இது சிம்பிள் இஃப். ஒருவேளை வந்துட்டு நான் ஏஜ் வந்துட்டு 18க்கு பிலோவாக கொடுக்குறேன். இப்போ நீங்கள் 18 கொடுத்தாலும் இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்கோம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ. ஓகேங்களா, அப்போ எலிஜிபிள் டு ஓட் பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் பிலோவா இப்போ 16 ஏஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிரிண்ட் ஆகாது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் இல்லையா, அப்போ எதுவும் பிரிண்ட் ஆகாது. ஓகே, இது வந்து சிம்பிள் இஃப்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்குறது வந்து என்னதுன்னா இஃப் எல்ஸ். ஓகே, இது வந்து இப்போ இந்த சிம்பிள் இஃப்ல வந்து என்னதுன்னா ஒரே ஒரு கண்டிஷன். ஓகேங்களா, ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா நம்ம எதுவும் பிரிண்ட் ஆகாது. இப்போ இந்த ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படி இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் ஓட்டு பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் இது ஃபால்ஸ்னா எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இந்த இடத்துல எதுவுமே பிரிண்ட் ஆகலை இல்லைங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்ஸ் பார்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறோம். அது வந்துட்டு எல்ஸ் இஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸ்னா அந்த ஃபால்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஃபால்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்துட்டு இஃப் எல்ஸ்னு மாற்றிக்கலாம். இந்த இடத்துல சேவ் பண்ணிட்டு ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸ்னா நாட் எலிஜிபிள் டு ஓட்னு பிரிண்ட் பண்ணும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஜாவா சி இஃப் எல்ஸ் டாட் ஜாவா கம்பைல் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். ஜாவா இஃப் எல்ஸ். இப்போ என்டர் தி ஏஜ் வந்துட்டு ஒரு 25 கொடுக்குறோம். இப்போ ஏஜில் 25 வந்துடும். 25 greater than or equal to 18 வந்து ட்ரூ இல்லையா, அப்போ எலிஜிபிள் டு ஓட்னு பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் வந்துட்டு 16, இப்போ போன ப்ரோக்ராமில் நீங்கள் 16 கொடுத்தீங்க, எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஆனால் இப்போ நான் 16 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 16 greater than or equal to 18 வந்து ஃபால்ஸ். அப்போ எல்ஸ் பார்ட்டில் நாட் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா, இது இஃப் எல்ஸ்ன்னு சொல்லுவோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் லேடர். இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் லேடர். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மல் ப்ரோக்ராம் பாருங்கள், இஃப் கண்டிஷன்லேயும் சிம்பிள் இஃப்லேயும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருந்துச்சு. இஃப் எல்ஸ்லேயும் ஒரே ஒரு கண்டிஷன். பட் இஃப் எல்ஸ் லேடர்னு வர்றப்ப மல்டிபிள் கம்பேரிசன் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் இது கண்டிஷன் 1. ஓகேங்களா, இது ட்ரூ அப்படின்னா இது ட்ரூ பிளாக் கோடு 1 வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா, ஒருவேளை இது கண்டிஷன் ஃபால்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகுதுன்னா எல்ஸ் இஃப்
கண்டிஷன் 2க்கு போகிறோம். ட்ரூ பிளாக் கோடு 2 எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேங்களா? இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் கம்பேரிசன் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? n நம்பர் ஆஃப் கண்டிஷன் எல்லா கம்பேரிசனும் ஃபால்ஸ்னா ஃபைனலாக எல்ஸ் பார்ட் வந்து உங்களுக்கு ரன் ஆகிடும். சரிங்களா? இப்போ இதில் நம்ம பிக்கஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இதிலேருந்து பார்க்கலாம். if else ladder, okay, then public static void main string args. இப்போ நீங்கள் வந்துட்டு int a, b, c ன்னு டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ பிக்கஸ்ட் ஆஃப் 3 தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸ்கேனர் கிளாஸ். ஸோ ஸ்கேனர் கிளாஸ் எதுக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரன் டைமில் நீங்கள் இன்புட் வாங்கணும் அப்படின்னா இப்போ ஸ்கேனர் கிளாஸ் ஒன்று கொடுக்கணும். அது இம்போர்ட் யூட்டில் பேக்கேஜ். ஓகேங்களா? அப்போ யூட்டில் பேக்கேஜில் அதை இம்போர்ட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு system.out.println ஃபஸ்ட்டு இன்புட் வாங்கிடுறோம். என்டர் தி ஏ வேல்யூ. எஸ் டாட்டு நெக்ஸ்ட்டு இன்புட் வாங்கிடலாமா? பிக்கும் அதே மாதிரி இன்புட் வாங்கிடலாம். சிக்கும் இன்புட் வாங்கிடலாம். சரிங்களா? இப்போ இங்கே செக் பண்ணுறோம். இஃப் ஏ கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ கிரேட்டர் தென் சி. இந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் படிச்சிருப்பீங்க. அண்ட் வந்து ஒரே சமயத்தில் எல்லா கம்பேரிசனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. இதில் ஏதாவது ஒரு கம்பேரிசன் ஃபால்ஸ்னாலே உங்களுக்கு மொத்த கம்பேரிசனும் ஃபால்ஸ்னு வந்துடும். இப்போ இங்கே வந்துட்டு இங்கே நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா ஒரே சமயத்தில் ஏ கிரேட்டர் தென் பி அட் தி சேம் டைம் ஏ கிரேட்டர் தென் சி அப்படி செக் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்துட்டு ஏ இஸ் பிக்கஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். எல்ஸ் இஃப் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்துட்டு பி கிரேட்டர் தென் ஏ அண்டு பி கிரேட்டர் தென் சின்னு இப்படி கம்பேர் பண்ணுவாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ஏபியை நம்ம இங்கேயே கம்பேர் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி இன்னொரு கம்பேரிசன் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்துட்டு பிசியை மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். ஓகேங்களா? அப்போ நம்ம பிசியை மட்டும் இதில் கம்பேர் பண்ணிக்கோங்க. else system.out.println is biggest. இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். நம்ம கம்பைல் பண்ணுவோம். ஜாவா கொடுத்து கம்பைல் பண்ணுறோம். தென் இப்போ ரன் பண்ணுறோம். ரன் பண்ணுற சமயத்தில் இப்போ என்டர் ஏ வேல்யூ. ஏக்கு 10 கொடுக்குறேன், பிக்கு 5 கொடுக்குறேன், சிக்கு 8 கொடுக்குறேன். இப்போ இங்கே செக் பண்ணி பாருங்கள். 10 B5 C வந்து 8 இல்லையா? அப்போ 10 greater than 5 வந்துட்டு ட்ரூ. அதேமாதிரி 10 greater than 8 வந்துட்டு அதுவும் ட்ரூ. அப்போ ரெண்டுமே ட்ரூங்கிறனால ஏ இஸ் பிக்கஸ்ட் பிரிண்ட் ஆகுமா? ஓகே. அடுத்து இப்போ A10 B வந்துட்டு 15 கொடுக்குறேன், C 8 கொடுக்குறேன். இப்போ நீங்கள் 10 greater than B வந்து 15, C வந்து 8 இல்லையா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. ஆனால் ரெண்டாவது கண்டிஷன் ட்ரூ. ஜாவாவில் வந்து இந்த அண்டு எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்னாலே அது ரெண்டாவது கம்பேரிசனை செக் பண்ண வேணாம். அதுக்கு ரைட் சைடில் நீங்கள் எத்தனை கம்பேரிசன் கொடுத்தாலும் சரி, அண்டு பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பேரிசனும் ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ. ஏதாவது ஒன்று ஃபால்ஸ்னாலே அந்த மொத்த கம்பேரிசனும் ஃபால்ஸ் இல்லையா? அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா
இங்கே ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் ஃபால்ஸ்னாலே அடுத்தடுத்த கம்பேரிசன் அது செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், இது ஃபால்ஸ் தான். அப்போ இது விட்டுட்டு பி கிரேட்டர் தென் சி, எல்சிஃபில் வந்துட்டு பி கிரேட்டர் தென் சியை கம்பேர் பண்ணுவோம். இப்போ பி வந்து 15, சி வந்து 8, 15 கிரேட்டர் தென் 8 வந்து ட்ரூ இல்லையா? அப்போ பி இஸ் பிக்கெஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். சரிங்களா? அதே வந்துட்டு இப்போ ஏ வந்துட்டு 10, பி வந்துட்டு 5, சி வந்து 20 கொடுக்கணும். சேம் இதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், 10 கிரேட்டர் தென் 5 இது ட்ரூ. ஓகேங்களா? அண்டு 10 கிரேட்டர் தென் 20 இது ஃபால்ஸு. இப்போ ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸ்னா இதை விட்டுட்டு எல்சிஃப்க்கு வரும். 10 கிரேட்டர் தென் 20 இதுவும் ஃபால்ஸ். இப்போ எல்ஸில் வந்துட்டு சி இஸ் பிக்கெஸ்ட்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ சி இஸ் பிக்கெஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இது வந்துட்டு இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் அப்படின்னா and if consists of another if. ஓகேங்களா? another if, it is called nested if. ஓகேங்களா? nested ifனா ஒரு இஃப்க்குள்ளார இன்னொரு இஃப் இருந்ததுன்னா அதை நம்ம nested ifனு சொல்லுவோம். சரி, இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே ப்ரோக்ராமை nested ifல இப்படி மாற்றலாம். முதல்ல இது எல்லாத்தையும் காப்பி பண்ணுறேன். இதே கூட nested ifல நம்ம எழுதுகிறோம். இந்த கிளாஸை வந்து nested ifனு ரீநேம் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுவோம். ஓகே, சேவ் பண்ணிட்டு இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இது வந்துட்டு இஃப் கண்டிஷன். இப்போ அதாவது இஃப் எல்ஸ் இஃப் லேடரில் நீங்கள் ஏ கிரேட்டர் தென் பி, இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்டு ஆர்னுடைய யூசேஜ் என்னன்னா, நீங்கள் மல்டிபிள் கம்பேரிசனை ஒரே லைனில் கொடுக்கலாம். இது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டருடைய ஒரு யூசேஜ். இது நம்ம எத்தனை கண்டிஷன் இருந்தாலும் அதை வந்து நம்ம ஒரே லைனில் நம்ம கொடுக்கலாம், அண்டு ஆர் இதெல்லாம். இன்கேஸ் நான் வந்துட்டு தனித்தனி கம்பேரிசனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம நெஸ்டட் இஃப் கான்செப்ட் போகணும். ஓகேங்களா? நெஸ்டட் இஃப் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் தனித்தனி கம்பேரிசனாக, அதாவது அண்டு ஆர் நீங்கள் யூஸ் பண்ணாமல் தனித்தனி கம்பேரிசனாக போகணும் அப்படின்னா நெஸ்டட் இஃப் கான்செப்ட் வரணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இஃப் ஏ கிரேட்டர் தென் பி நீங்கள் இருக்குங்களா, இதை நம்ம எடுத்துட்டு இந்த ஏ கிரேட்டர் தென் சியை எடுத்துட்டு இங்கே நம்ம இஃப் ஏ கிரேட்டர் தென் பின்னு சியை கம்பேர் பண்ணுறோம். முன்ன இங்கே கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம், அதை நம்ம எடுத்துட்டு இங்கே ஏ கிரேட்டர் தென் சி கம்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? கம்பேர் பண்ணிட்டு இங்கே எல்ஸ் இது வந்துட்டு சி இஸ் பிக்கெஸ்ட்னு இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது நெஸ்டட் இஃப். பாருங்கள், இதுதான் நெஸ்டட் இஃப். ஒரு இஃப்க்குள்ளார இன்னொரு இஃப் இருந்ததுன்னா அது நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். இதை கம்பைல் பண்ணுறோம். ஏ வேல்யூ 10, பி வேல்யூ 5, சி வந்து 20. ஓகேங்களா? இப்போ 10 கிரேட்டர் தென் 5 ட்ரூ. ஓகேங்களா? இந்த இடத்துல 10 கிரேட்டர் தென் 20ன்னு பார்க்குறோம். 10 கிரேட்டர் தென் 20 ஃபால்ஸ் இல்லையா? அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்ஸ் பார்ட் வந்து ரன் ஆகும். சி இஸ் பிக்கெஸ்ட் ரன் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், சி இஸ் பிக்கெஸ்ட். சரி, இப்போ ஏ 10, பி 5, சி 8 கொடுக்குறோம். இப்போ இங்கே வந்துட்டு 10 கிரேட்டர் தென் 5 ட்ரூ, 10 கிரேட்டர் தென் 8 அதுவும் ட்ரூ. அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த இஃப் கண்டிஷன், நெஸ்டட் இஃப் உள்ளார இருக்கக்கூடிய அந்த இஃப் கண்டிஷன் ஏ இஸ் பிக்கெஸ்ட் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஏ 10, பி 15, சி வந்துட்டு 5. இப்போ 10 கிரேட்டர் தென் 15 ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா உள்ளாரே போகாது, நேராக எல்ஸ் வந்துட்டு 15 கிரேட்டர் தென் 8. இப்போ இது ட்ரூ. அப்போ சி பி இஸ் பிக்கெஸ்ட்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, 10, 15, 20. 10 கிரேட்டர் தென் 15 ஃபால்ஸ். அப்போ உள்ளே போகாது, எல்ஸில் வந்துடும். 15 கிரேட்டர் தென் 20 அதுவும் ஃபால்ஸ். அப்போ எல்ஸில் சி இஸ் பிக்கெஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்குறது வந்துட்டு ஸ்விட்ச் கேஸ். ஸ்விட்ச் கேஸ் ஓகேங்களா? ஸ்விட்ச் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபாஸ்டர் தேன்
இஃப் எல்ஸ் இஃப் லேடர். ஓகேங்களா, இஃப் எல்ஸ் இஃப் லேடர் இது வந்துட்டு ஸ்விட்ச் கேஸ் வந்துட்டு இஃப் எல்ஸ் இஃப் லேடரை விட ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, faster than if else if later. அதே சமயம் எதனால் இது ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் நம்ம if else if later வருவோம். இதில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி எழுதுறீங்க, 100 கண்டிஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அதில் வந்து ஒரு 100 கண்டிஷன் கொடுக்குறீங்க. இப்போ 100வது கண்டிஷன் தான் ட்ரூன்னு வச்சுக்குவோம். 100வது கண்டிஷன், அதாவது கடைசி கண்டிஷன் தான் ட்ரூன்னு வச்சுக்குவோம். இப்போ if else என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் 1 செக் பண்ணும், அது ட்ரூவா பார்க்கும். இல்லை, அப்போ என்ன பண்ணும், எல்ஸ் இஃப் 2வது கண்டிஷனுக்கு வரும், அது ட்ரூவான்னு பார்க்கும். இல்லை, அடுத்து எல்ஸ் இஃப் கண்டிஷன் 3 வரும், அது ட்ரூவான்னு பார்க்கும். இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பேரிசனாக பார்த்துட்டு வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இந்த எல்ஸ் இஃப் பிளாக் இந்த nth கண்டிஷனை வந்து செக் பண்ணிவிட்டு அது ட்ரூங்கிற பட்சத்தில் அந்த பிளாக்கை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். சரிங்களா, ஆனால் ஸ்விட்ச் கேஸில் வந்துட்டு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ அதில் வந்து நம்ம கேஸ் லேபிள் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, கேஸ் லேபிள். ஓகேங்களா, அப்போ வந்துட்டு ஸ்விட்ச் கேஸ் எக்ஸ்பிரஷன் கம்பேர்டு வித் கேஸ் லேபிள். ஓகேங்களா, ஒரு அதில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் லேபிள் என்னவோ அந்த லேபிளை வந்துட்டு கம்பேர் பண்ணும். ஓகேங்களா, when corresponding case block வருதுன்னு வச்சுக்கோங்களேன், corresponding case block is matched. ஓகேங்களா, control அந்த பிளாக் போகும், control go to the case block and executed. ஓகேங்களா, அந்த பிளாக்கை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்விட்ச், ஓகேங்களா, கேஸ், சரி, இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஷன் அல்லது கண்டிஷன். ஓகேங்களா, ஒரு கண்டிஷனோ அல்லது ஒரு எக்ஸ்பிரஷன் நாம் இங்கே வந்துட்டு கொடுப்போம். இப்போ இதில் நீங்கள் வந்துட்டு கேஸ் லேபிள் கொடுக்குறீங்க. லேபிள், இந்த லேபிள் வந்துட்டு இன்டிஜர் அல்லது கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ இது வந்துட்டு பிளாக் 1ன்னு வச்சுக்குவோம். பிளாக் 1 இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அப்புறம் இதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணுறதுக்கு பிரேக் கீவேர்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பிளாக்ஸ் எழுதுகிறோம். 2 இந்த மாதிரி நீங்கள் n நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் வந்து எழுதலாம். ஒருவேளை எல்லா கம்பேரிசனும் எல்லா கேஸ் பிளாக்கும் ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட் பிளாக் வந்து ரன் ஆகும். அதாவது இது வந்து ஃபால்ஸ் பிளாக்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபால்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கேஸ் பிளாக்லேயும் நடுவில் வந்துட்டு நீங்கள் பிரேக் கீவேர்டு அப்ளை பண்ணோம். ஓகேங்களா, பிரேக் கீவேர்டு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா, இப்போ எந்த பிளாக் மேட்ச் ஆகுதோ அந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய பிளாக்கையும் சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதனால் பிரேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த என்னன்னு சொல்லிடுறேன். இந்த ஸ்விட்ச், அப்புறம் கேஸ், டிஃபால்ட், பிரேக், இதெல்லாம் வந்துட்டு கீவேர்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ கீவேர்ட்ஸுங்கிறப்ப ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். லேபிள், கேஸ் லேபிள் இருக்கு இல்லைங்களா, கேஸ் லேபிள் வந்துட்டு இன்டீஜர் அப்புறம் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா, இந்த லேபிள் இருக்கு இல்லைங்களா, லேபிள் 1 லேபிள் 2லாம் எழுதுறீங்களா, இந்த லேபிள் வந்துட்டு இன்டீஜரோ அல்லது கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸோ தான் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிகே 7 வரைக்கும். ஓகேங்களா, 7க்கு முன்னாடின்னு வச்சுக்கோம், பிஃபோர் ஜேடிகே 7. ஓகேங்களா, ஸ்விட்ச் கேஸ் அப்படிங்கிறப்ப அதில் வந்து கேஸ் லேபிள் வந்து இன்டீஜர் அல்லது கேரக்டர் கான்ஸ்டன்ட் தான் இருந்துச்சு. ஆனால் ஜேடிகே 7ல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்விட்ச் கேஸில் வந்துட்டு ஸ்ட்ரிங்கு வந்து லேபிளாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸ்விட்ச் கேஸ் லேபிள் வந்துட்டு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கலாம், அதாவது ஸ்ட்ரிங்கை அப்ளை பண்ணலான்னு அதில் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு என்ஹான்ஸ்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன், அதில் இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பிரேக் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மிடியேட்லி
டெர்மினேட் ஸ்விட்ச் கேஸ். ஓகேங்களா, ஸ்விட்ச் கேஸை உடனடியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே வரணும். அதுக்கு தான் நம்ம பிரேக் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, பிரேக் வந்து 2 இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒன்று லூப், இன்னொன்று வந்து ஸ்விட்ச் கேஸ். வேறு எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா, இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், இந்த மாதிரி நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணலாம். சரிங்களா, அப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மெயின் மெத்தடு எழுதிக்கிறோம். சிக்கு 0 நீங்கள் டிக்ளேர் பண்ணிடுங்க. இது நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து இங்கே சிக்கு 0 கொடுக்கணும். பிகாஸ் ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிளை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வேல்யூ எடுத்துக்காது. ஓகேங்களா, அன்யூஸ்டு வேரியபிள்ஸ் எல்லாமே கார்பேஜ் கலெக்ஷன், அந்த மாதிரியான கார்பேஜ் கலெக்டரில் என்ன பண்ணுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு லோக்கல் வேரியபிளை இன்கேஸ் வேல்யூ ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணலன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ அதனால் நான் சிக்கு வந்துட்டு 0ன்னு அசைன் பண்ணுறேன். ஏக்கும் பிக்கும் இன்புட் வாங்கிடுவோம். ஸ்கேனர் யூஸ் பண்ணிவிட்டு ஏக்கும் பிக்கும் நம்ம இன்புட் வாங்கிடுவோம். தென் அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸ்னு ஒரு வேரியபிள் போடலாம். இங்கே வந்து பாருங்கள் system.out.println. இப்போ நம்ம வந்துட்டு 1 அடிஷன் இது கொடுத்துக்கலாமா. தென் 2னா சப்ராக்ஷன், 3 multiplication, 4 division, 5th வந்துட்டு மாடுலோ டிவிஷன். இப்போ நீங்கள் வந்துட்டு system.out.println enter your choice. ஸோ சாய்ஸ் வேரியபிளை இன்டிஜராக எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு choice equal to s dot next int which choice கொடுத்துட்டு case 1 வந்து என்னது, இப்போ 1னா அடிஷன் தானே. அதுக்கு முன்னாடி நம்ம ஏக்கும் பிக்கும் இன்புட் வாங்கிடலாம். இங்கேயே வந்துட்டு இன்புட் வாங்கிடுறோம். enter the a, b value. A equal to s dot next int, b equal to s dot next int. Okay, then c equal to a plus b break. ஓகேங்களா, அந்த மாதிரி 5 இதுக்கும் எழுதலாமா. 5 கேஸ் பிளாக்கு நான் இங்கே இது டிவிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடுலோ டிவிஷன். சரிங்களா, இன்கேஸ் எதுவுமே இல்லைன்னா இந்த 5 பிளாக்கும் இல்லைன்னா இது என்னது ஃபால்ஸ் பிளாக். ஓகேங்களா, அப்புறம் system.out.println invalid choice அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஒவ்வொரு கேஸ் பிளாக்லையும் நீங்கள் பிரேக் கொடுக்கணும். இப்போ ரிசல்ட் எல்லாமே சியில் தானே சேவ் ஆகிருக்கு. அப்போ சியை பிரிண்ட் பண்ணலாம். சரியா, இப்போ நம்ம இதை வந்து சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுவோம். பாருங்களேன், 1 கொடுக்குறேன். இப்போ அடிஷன், a வேல்யூ 10, b வேல்யூ 20.
இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பிளாக்ல வந்துட்டு ஏபியை சம் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணிட்டு பிரேக். இப்போ நேராக வந்துட்டு ஸ்விட்ச் கேஸ் வெளியில் சியில் வந்துட்டு 30 இருக்கும். அப்போ 30ன்னு பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 3ன்னு கொடுக்குறேன். ஏக்கு 10, பிக்கு வந்துட்டு 2 கொடுத்துறேன். இப்போ 10 × 20 சரி 10 × 2 20 இல்லையா? அப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு 20 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இன்கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பிளாக்கு தான் இருக்குது. நம்ம இப்போ இன்கேஸ் 6வது கொடுக்குறேன். ஏக்கும் பிக்கும் இங்கே இன்புட் வாங்கிட்டேன். ஏக்கும் பிக்கும் நான் இங்கே வந்து இன்புட் வாங்கிட்டேன். எதனால் இன்புட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, வெளியிலே இன்புட் வாங்கியிருக்கேன்னா, நீங்கள் ஒவ்வொரு கேஸ் பிளாக்லையும் தனித்தனியாக இன்புட் வாங்கினீங்கன்னா கோடு அதிகமாகும். அதனால் வந்து நான் வெளியிலேயே இன்புட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேஸில் வந்துட்டு இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்துட்டு இப்போ ஏக்கு 2, பிக்கு 3ன்னு கொடுக்குறேன். பாருங்கள், இன்வேலிட் சாய்ஸ். 5th பிளாக் அதாவது 6th பிளாக் இல்லையா? அப்போ டிஃபால்ட்டில் வந்து இன்வேலிட் சாய்ஸ்னு பிரிண்ட் ஆகிட்டு வெளியே வந்துடும். ரிசல்ட்டு 0ன்னு வரும். இந்த ரிசல்ட்டு 0ங்கிறது இப்போ சி வேல்யூ வந்து ஆல்ரெடி நான் வந்துட்டு இங்கே மேலே சிக்கு 0ன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு ஸ்விட்ச் கேஸினுடைய யூசேஜ். ஸ்விட்ச் கேஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருப்பேன். ஸ்விட்ச் கேஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குன்னு அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.